வணக்கம் நண்பர்களே. ஈரான் முழுவதும் இன்று இரவுக்குள் அழிந்துவிடும், முழு நகரமும் அழிந்துவிடும். அதை அழித்து காட்டுவோம். எங்கள் நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் இந்த போர் இன்று இரவு மிக தீவிரமடையும். ஒருவேளை விடுவதற்குள் ஈரான் முழுவதும் அழிந்து விடலாம் என்று ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் அதில் பதிவிட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. என்ன என்று விரிவாக பார்க்கலாம். கடுமையான எச்சரிக்கையாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. இது ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அபேதுல்லா அலி கமேனி குடும்பத்துடன் கொல்லப்பட்டார். இது முதல்ல நடந்தது. அதைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீதும் அண்டை நாடுகளில் இருக்க அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்திருந்தது. ஒரு கட்டத்தில் ஈரானின் கை ஓங்கும் நிலை உருவாகுது அப்படிங்கிறது சர்வதேச பார்வையாளர்கள் சொல்லும் ஒரு கருத்து. அது ஹர்முஸ் ஜலசந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸ், அந்த இதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈரான் கொண்டு வந்தது. அதனால தான் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எரிவாயு தட்டுப்பாடு, பங்கு சந்தை சரிவு அப்படின்னு பல விலைவாசி உயர்வுன்னு எல்லா தாக்கங்களும் உலக அளவில் ஏற்பட்டது. இப்போ இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த ஹர்முஸ் ஜலசந்திக்கு ஏன் பெயர் வைக்கணும், ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் என்றெல்லாம் அப்படி பேசிட்டு வந்தார். ஆனால் இது எதுக்கும் ஒப்புக்கொள்ளாத ஈரான் தன் முடிவில் உறுதியாக இருந்து அதே நேரம் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு வந்தது. எப்படின்னா, அந்த வளைகுடா நாடுகளை தாக்குறது மூலமாக அமெரிக்க இராணுவ தளங்களை அளிக்கிறோம் என்ற பெயரில் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் ஐரோப்பா நாடுகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக நோ கிங் அப்படிங்கிற போராட்டம் வெடித்தது. இது பல்வேறு நாடுகள் சந்தித்தன. அதே நேரம் இந்த போரின் மீது அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகளுக்கும் பெரும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வர்ற செய்திகள், சமீபத்திய அறிக்கைகள். இது மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதனால் ரொம்ப வெறுப்போடு உச்சத்துக்கு போன ட்ரம்ப் இன்னும் சில தினங்கள் இந்த போரை நான் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். எனக்கு உதவி செய்யாத நாடுகள் தங்கள் எண்ணெயை ஹர்முஸ் ஜலசந்திக்கு சென்று அவர்களை மீட்டு பத்திரமாக கொண்டு வரட்டும், இனி நான் உதவப் போவதில்லை அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். அப்படி இருந்து இந்த போர் முடிவுக்கு வரல. இந்த நிலையில் தான் ஈரானுக்கு மிக கடுமையான அச்சுறுத்தலை இந்த அதிபர் ட்ரம்ப் வழங்கியிருக்கார். இந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த தளத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவில் ஈரானின் நீண்டகால வரலாற்றில் இன்று இரவு ஒரு மிக முக்கியமான மற்றும் தீர்மானிக்கத்தக்க தருணமாக கருதப்படும். ஒருவேளை நிலைமை மோசமானால் இன்று இரவு முழு நகரமும் அழிந்துவிடும். அது ஒருபோதும் மீண்டு எழாது. இது நடக்கக்கூடாது என்பதே என் விருப்பம், ஆனாலும் அது நடக்கும். ஈரானில் இப்போது ஏற்பட்டுள்ள முழுமையான ஆட்சி மாற்றம் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. பழைய சிந்தனைகளை கைவிட்டு புத்திசாலித்தனமான மற்றும் தீவிரவாத போக்கு இல்லாத புதிய தலைவர்களை மேலோங்கி இருப்பதால் உலக வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு புரட்சிகரமான அற்புதமான மாற்றம் இன்று இரவு நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடந்த 47 ஆண்டுகளாக ஈரானில் நீடித்து வந்த மிரட்டி பணம் பறிக்கிறது, ஊழல் மற்றும் உயிரிழப்பு, இதெல்லாம் நிறைந்த இருண்ட காலம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தின் மூலம் ஈரானின் அந்த மாபெரும் மக்கள் அமைதியையும் வளர்ச்சியும் பெறுவார்கள். அவர்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த கடைசி அவர் செய்திகளில் இருக்க கடைசி வரிகள் தான் நம்மளை யோசிக்க வைக்குது. எப்படி இந்த அங்கே நடக்கிற ஒரு தீவிரவாத போக்கு, வழிப்பறி, இதெல்லாம் ஈரானில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு செய்தியாகத்தான் வரும். ஆனால் இதுக்கு முந்தைய பதிவில் கூட நான் போட்டிருந்தேன். அது தன்னுடைய ஈரான் அரசாங்கம் தன்னுடைய செய்தி பரவலை, இணையங்களை, அந்த செய்தி ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதனால் அங்கு என்ன நடக்கிறது, அதாவது ஈரான் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா, அவர்களுடைய வெளியுறவு கொள்கைகள் என்ன, இந்த யுத்தத்தில் எத்தனை பேர் இறந்து போகிறார்கள், எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள், இது போன்ற போராட்டத்தை எல்லாம் கட்டுப்படுத்துவது, இது போன்ற ஒரு திரைமறைவு வேலைகளில் தான் ஈரான் இருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு இருந்தது. அது ஏற்கனவே நம்மளுடைய பதிவிலே போட்டிருந்தேன், ஈரான் தாக்கு பிடிக்குமான்னு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஈரானுடைய ஒரு கவலை அளிக்கக்கூடிய மேகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தேன். என்னென்னா, அவர்களுடைய அறிக்கைகள்லாம் பார்த்தா அவங்க ஒரு பெரிய அதாவது பலத்துடன் இருப்பதாக தெரியவில்லை, அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்ற சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்லாம் போட்டிருந்தேன். இது இன்னும் உறுதியாகுதோன்னு தோணுது. ட்ரம்ப் இன்று இரவுக்குள் நான் ஈரானையே அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை, அதெல்லாம் போக போக தெரியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.